உனக்கு பிடிச்ச பீட்சா, உனக்கு பிடிச்ச பீட்சான்னு ஒரு பிள்ளை, குழந்தைங்க தான். அப்படி எடுக்கிற, அப்படி எடுத்து இப்படி வரப்ப அம்மா கூப்பிடுறாங்க, ஏய் என்னம்மா அப்படி டப்படி கீழே போட்டு. அங்க 5 பீட்சா ஸ்லைசஸ் இருக்கும். அந்த 5 இருக்கிறது நினைச்சு நாம சந்தோஷப்படவே மாட்டோம். கீழே ஒன்று விழுந்துருக்கும்ல அப்படின்னு அழுது முடிச்சு கண்ணீரை துடைப்ப இந்த பீட்சாலாம் இந்த குளிருக்கு இப்படி ஆயிருக்கும். புரியுதா உனக்கு? நான் அதான் சொல்றேன் தங்கங்களா, சிதையா நெஞ்சு இருந்ததுன்னா, மனம் உறுதியா இருந்ததுன்னா, மனசு உறுதியா இருந்ததுன்னா, இதயம் பலமா இருந்துச்சுன்னா, நீ தவற விட்ட ஒரு வாய்ப்பை நினைத்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டாய். அடுத்து இருக்கிற 5 வாய்ப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க துணிந்து விடுவாய். தோல்வியை ரசிக்கிற பொழுது அந்த தோல்வி உங்களுக்கு பாடத்தை கற்றுத்தருகிறது. தோல்வியை ரசிக்கிற பொழுது அந்த தோல்வி உங்களுக்கான பாடத்தை கற்றுத்தருகிறது. தோல்வியை நீங்க ரசிக்காம பயப்படுறப்பதான் அது உங்களுக்கு சிக்கலான சூழலை நோக்கி தள்ளுகிறது. புரிஞ்சுதா தங்கம் நான் சொல்றது? இந்த பீட்சான்னு சொன்ன அப்படின்னு சில குழந்தைங்க எல்லாம், டாமினோஸ் பீட்சா இங்க இருக்கா பாரு, சவுண்ட பாருங்களேன். சாப்பிட்றேன்னு கேளுங்க, பசி இல்லைங்க வீட்டுல குழந்தைங்க. இந்த இங்க எல்லாருமே இருக்காங்களே, எல்லாருமே ஒரு ஃபேமிலி தானே இருக்காங்க. பசி இல்லைங்க, சரி மழையா இருக்கு பீட்சா ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்டா ஓகேப்பா அப்படிங்க. 2 ஆதார் கார்டு வீட்டில். ஓகே ஓகே என்ன பீட்சா ஆர்டர் பண்ணலாம், டிஸ்கஷனே போயிருங்க. அது வேண்டாம், இந்த இது ட்ரை பண்ணலாம், இது வேண்டாம் அது. இந்த டாமினோஸ் பீட்சா இருக்கே, டாம் மோனகன் அதோட ஃபவுண்டர், தாமஸ் ஸ்டீஃபன் மோனகன் ஒரு பேர். அமெரிக்காவில் மிச்சிகன்ல ஆன் ஆர்பர்ங்கிற ஒரு இடத்துல பிறந்தவர். அவரோட 4 வயசுல அவருடைய தந்தை இறந்து போனார். 6 வயசு ஆகிறப்ப அந்த தாயால அவரையும் அவருடைய தம்பி ஜேம்ஸையும் தனியா வளர்க்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால சிஸ்டர்ஸ் ரன் பண்ற ஒரு ஆதரவற்றோர் விடுதியில போய் சேர்க்கிறாங்க. அந்த குழந்தைங்க அங்க வளருது. மறுபடியும் அவங்க அம்மா ஐயோ குழந்தைங்க விட்டுட்டு இருக்கோமேன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவருக்கு ஆர்கிடெக்ட் ஆகணும்னு ஆசை, ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஆயிரணும். ஏன்? அமெரிக்காலேயே அப்ப பிராங்க் லாய்ட் ரைட்னு ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காரு. அவர் மாதிரி ஒரு மிக புகழ் பெற்ற ஆர்கிடெக்டா நான் வந்துடணும். இந்த அமெரிக்காவில் மிக புகழ்பெற்ற கட்டடங்களை, பாலங்களை, மிக அழகழகான விஷயங்கள் எல்லாமே என்னோட ஆர்கிடெக்சர்ல தான் வரணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். ஆனா வாழ்க்கை நம்ம நினைச்சது நடத்தாதே, ஏகப்பட்ட சிரமம். அதுக்கு நடுவுல மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் போய் ஆர்கிடெக்சர் சேர்ந்துடுறார். ஆனா காசு கிடையாது. என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலைகளும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். 1960 மிச்சிகன்ல அந்த அமெரிக்கால ஒரு இடத்துல ஒரு சின்ன பீட்சா கடை ஒன்று விலைக்கு வருது. அவரும் ஒரு தம்பி ஜேம்ஸும், டே நம்ம உழைச்சாதான்டா காசு, நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆள் இல்லை, $900 $900 தான் சொல்றாங்க, நம்ம வாங்கி நடத்துவோம் முடிவு பண்றாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் பீட்சா கடையை வாங்குறாங்க. அந்த பீட்சா கடையோட முதல் பெயர் டோமினிக்ஸ். என்ன பேருமா? டோமினிக்ஸ். அதான் முதல் பெயர். நடத்துறாங்க. எப்பயுமே பிசினஸ் ஆரம்பிச்சோன்னா சக்சஸ் ஆயிருமா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்ல. அவர் தம்பி ஜேம்ஸ் சொல்றாரு, கூட பிறந்தவன் தான், அண்ணன் தான், 2 பேரும் கஷ்டப்பட்டிருக்கோம் தான், ஒன்ன மாதிரி 24 மணி நேரம் இங்கே கிடந்து அல்லாட முடியாது, என் ஷேரை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேங்கிறார். அவருக்கு வருத்தம் இல்லை டாம்க்கு. அப்போ ஒரு பழைய ஃபோக்ஸ்வேகன் பீட்டில் கார் ஒன்று வச்சிருக்காரு. அதை அவரோட ஷேராக கொடுத்து அமைச்சறாரு. ஒரே ஒரு உரிமையாளர் தான், யாரு? டாம் மட்டும்தான். டாம் என்ன பண்றாரு? ஏன் லாஸ்ல போகுதுன்னு யோசிக்கிறார். மற்ற எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸையும் வெளியில் தூக்கி போட்டு பீட்சாவில் என்னென்ன வெரைட்டியாக பண்ணலான்னு யோசிச்சு ஒவ்வொரு வெரைட்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 1965 டோமினிக்ஸ் அப்படிங்கிற பீட்சா கடையினுடைய பெயரை, அந்த பழைய பெயரை டாமினோஸ் அப்படின்னு மாத்துறாரு. அந்த பேர் மாத்திரம்னா அவருக்கே அந்த பேர் பிடிச்சிருக்கு. வேற வேற புதிய புதிய விஷயங்களை பண்றாரு. ஹோம் டெலிவரி, வீட்டுக்கு சூடா வரும்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறாரு. சுத்தி இருக்கிறவங்களாம் பரபரப்பாறாங்க. ஆகா பீட்சா ஹோம் டெலிவரியே வருமா, அட்டகாசங்கிறாங்க. ஓ ஹோம் டெலிவரின்னு சொல்லிட்டோம், ஆனா இந்த பீட்சா சூடா போகணும், கெடாம போகணும், உடையாம போகணும். அதுக்காக பிரத்யேகமா ஒரு பாக்ஸை அவரே ரெடி பண்றாரு. இவ்வளவு புதுமைகளை பூத்தி அதே வருஷத்துல இன்னும் 2 பீட்சா கடையை பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறார். டோமினோஸ் பீட்சா கடை இன்னும் 2 பிரான்ச் வந்துருது. பிரச்சனை வராமையா இருக்கும். முதல் பீட்சா கடை தீ விபத்துல முற்றிலுமாக அழிந்து போகிறது. கிட்டத்தட்ட உடஞ்சு போகல,
சிறையா நெஞ்சுகொள். உடஞ்சு போகல டாம். ஏன்? ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை சூழலிலிருந்து வந்தவர். 4 வயசுல அப்பா இறந்துட்டாரு. 6 வயசுல ஆதரவற்றோர் விடுதிக்கு போயாச்சு. வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டமோ எல்லா கஷ்டமும் பட்டாச்சு. என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் பண்ணியாச்சு. தம்பி கூட இருந்து சப்போர்ட் பண்றேன்னா பாவம் அவனுக்கு சூழல் பிடிக்கல, அவனும் வெளியில போயிட்டான். இவ்வளோ பார்த்து வந்தவங்க ஏன் சோர்ந்து போகணும்ட்டு ஒரேடியா நின்று அடுத்தடுத்த கடைகளை ஆரம்பிக்கிறாரு. உடனே அடுத்த 5 பிரான்ச்சையும் ஆரம்பிக்கிறாரு. முதல் 3 கடைகள் தான் டாமினோஸுடைய அடையாளம். இன்னைக்கு டாமினோஸ் பீட்சா சாப்பிட்ற எல்லாருமே கவனிச்சிருக்க மாட்டோம். நான் இதெல்லாம் தான் கவனிப்பேன். டாமினோஸ் பீட்சாவோட லோகோ பாத்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். பாத்தீங்களா? 3 புள்ளி. அந்த 3 புள்ளிங்கிறது முதல் 3 கடைகளுடைய அடையாளம். கடைசியில அதுவே அந்த நிறுவனத்துடைய அடையாளமாக மாறி போனது. 1970 ஏகப்பட்ட சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டே வரார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அரை மணி நேரத்துல பீட்சா டெலிவரி அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனா கூட நீங்க காசு தர வேண்டான்னு. இது அனௌன்ஸ் பண்ணப்ப வெறும் 200 பீட்சா கடை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அறிவிப்பு பீட்சா சாப்பிடுற லவ்வர்ஸை ஏகப்பட்ட பீட்சா சாப்பிடுற அளவுக்கு ஆகிருச்சு. அமெரிக்கர்களுக்கு பிடித்த இடத்துல டாமினோஸ் 5வது இடத்துல இருக்கு. அமெரிக்காவுக்கு அடுத்தது இந்தியாவில் அதிகமான டாமினோஸ் கடைகள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 10 லட்சம் பீட்சா டெலிவரி செய்யப்படுகிறது. இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து பங்களாதேஷ் வரைக்கும் கிட்டத்தட்ட 85க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 11,000த்திற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. நம்ம டாமினோஸ் சாப்பிட்டு அப்படி பெட்டி தூக்கி போட்டுறோம்ல, நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனிக்க ஆரம்பிக்கிற பொழுது அதன் பின்னால் இருக்கிற உழைப்பு தெரியும். நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனிக்க ஆரம்பிக்கிற பொழுது, உழைப்பு தெரிய ஆரம்பிக்கிற பொழுது, எப்படி இவர்களால் மட்டும் இது சாத்தியம் என்கிற எண்ணம் வரும். எப்படி இவர்களால் மட்டும் இது சாத்தியம் என்கிற எண்ணம் வருகிற பொழுது, நீங்கள் தடுமாறி நின்று கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழலை அந்த சூழல் சரி செய்யும். அவர்களால் முடிகிற பொழுது என்னாலும் முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். உறுதியான மனது இருந்தால் போதும், உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் நம் கைகளுக்கு இருக்கிறது.